வெல்கம் டு ஹசி ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சிக்கன் எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ கோழி எடுத்து அதில் மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிடுவோம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போதும். இதுக்கப்புறம் கொஞ்சம் கலரை கொடுக்கறதுக்காக காஷ்மீர் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா பிசைஞ்சுக்கிறணும். ஸோ நல்லா எல்லாம் கோட்டிங் வந்து சிக்கனில் படுற மாதிரி பண்ணிவிட்டு, இதுதான் நான் யூஸ் பண்ணக்கூடிய வெஜிடபிள்ஸ். இப்போ ஒரு நல்ல ஒரு கடாய் எடுத்து ஆயில் போட்டுட்டு நம்ம பிரட்டி வச்சுருந்த மேரினேட் பண்ணி அந்த சிக்கனை வந்து ஒரு 1 ஹவராவது மேரினேட் பண்ணியிருக்கணும். ஸோ அதை வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடுவோம். இது நீங்கள் பார்க்குறதுக்கே உங்களுக்கு தெரியுது, நல்ல ஒரு கலராக தெரியுது இல்லையா? இப்போ இது நம்ம எடுத்துக்கிற வெஜிடபிள்ஸ். இப்போ நம்ம ரைஸ் ரெடி பண்ணணும். இதுக்கு வந்து ரைஸ் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து எடுத்துக்கிறக்கூடிய தண்ணியில் உப்பு, அரிசிக்கு தகுந்த உப்பு போட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டு கொதிக்க விட்டுட்டு, பாஸ்மதி ரைஸில் செஞ்சால் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ பாஸ்மதி ரைஸை நல்லா கழுவிட்டு நம்ம இதில் தண்ணியில் ஆட் பண்ணிடுறோம். ஒரு அரை அவியலாக இருக்கையிலேயே நம்ம ரைஸை வந்து இந்த மாதிரி வச்சா ஒரு பவுலில் எடுத்துருவோம். எடுத்துகிட்டு இப்போ அந்த ரைஸை வந்து நம்ம காய வைக்கணும். இதுக்கு ஒரு காட்டன் கிளாத்தில் இந்த ரைஸை வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. அந்த ரைஸ் ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆயிரும். நீங்கள் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா அப்படியே ரைஸ் வந்து ஒன்று ஒன்றா சேர்ந்துடும். இப்போ சிக்கனும் ரெடி. இப்போ நம்ம எப்படி ஃப்ரைட் ரைஸ் செய்யலான்னு பார்க்கலாம். நல்ல ஒரு பெரிய கடாயை எடுத்துகிட்டு அதில் எண்ணெய் போட்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த எல்லா வெஜிடபிள்ஸையும் 1 பை 1 நம்ம ஆட் பண்ணிக்கிற வேண்டியதை. ஸோ பீன்ஸ் ஆட் பண்ணியாச்சு, கொஞ்சம் வதக்கிக்கிடுவோம். ஃப்ரைட் ரைஸை பொறுத்த வரையும் நம்மளுக்கு வந்து ரொம்ப குக்காக இருக்கக்கூடாது வெஜிடபிள்ஸ். இந்த வெஜிடபிள்ஸை கட் பண்ணுறது வந்து உங்களுடைய இஷ்டம். நீங்கள் வந்து டைமண்ட் ஷேப்லேயோ இல்லை நார்மல் கட்டிங்லேயோ நம்ம பண்ணிக்கிடலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு. ஸோ நம்மள்ட்ட இருக்கக்கூடிய எல்லா வெஜிடபிள்ஸுமே நம்ம போடலாம். இப்போ வந்து கேரட் நான் போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் வெங்காயத்தாள் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் கலர் குடமிளகா, சிவப்பு கலர் குடமிளகா, பேபிகார்ன் போட்டு நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், பேபிகார்ன் யூஸ் பண்ணி எல்லாருமே. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் வந்து நல்லா வதக்கிக்கிடுவோம். கடைசியாக வந்து நம்ம வந்து கோஸை வந்து ஆட் பண்ணிக்கிறணும். வதக்குங்க. அதுக்கப்புறம் பச்சை கலர் குடமிளகா. ஸோ இதுக்கெல்லாம் வந்து இந்த குடமிளகா இதுக்கெல்லாம் நம்ம வந்து கலராக போடையில் நம்மளுக்கு வந்து பார்க்குறதுக்கு அந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து ரொம்ப அழகாகவும் இருக்கும். ரெண்டாவது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒன்று. இருக்கக்கூடிய எல்லா வெஜிடபிள்ஸுமே நம்ம போடுறோம். இப்போ கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இதுவே பக்கம் வந்து நம்மளுக்கு போதும். இந்த டைமில் வந்து நம்ம முட்டை ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு 4 முட்டையை அதை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு முட்டையை ஒரு பக்கம் ஊற்றி முட்டையை வந்து நல்லா கிண்டி பொடி மாஸ் ரெடி பண்ணிக்கிடுவோம். நீங்கள் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இது பண்ணிங்கன்னா சீக்கிரம் வந்து அது இதாகாது. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். நம்ம செஞ்ச வெஜிடபிள்ஸையும் எக்கையும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு வதக்கிட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து சில்லி சாஸ் 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கிடுவோம். சாஸ் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சோயா சாஸ் வந்து விருப்பம், ஆப்ஷனல் தான். விரும்பினா போடுங்க. ஏன்னா ஒரு ஒயிட் கலரில் உங்களுக்கு கிடைக்கணுன்னா சோயா சாஸ் தேவையில்லை. இப்போ நம்ம சிக்கன் பொரித்து வச்சுருந்ததை நல்லா பீஸாக நம்ம வந்து வச்சுட்டு சிக்கன் ஆட் பண்ணி நம்ம ரைஸையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டோம்னா நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு டேஸ்டான ஹோட்டல் ஸ்டைலில் நம்மளுக்கு ஒரு சிக்கன் எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. லைக், கமெண்ட், ஷேர் கொடுங்க.